டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உடலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அஞ்சலி. ஜெயக்குமார் மரணத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உடலை பெற்றுக் கொண்டார் அவரது மகன் ஜெஃப்ரின். இறுதி அஞ்சலிக்கு பின் இன்று உடல் அடக்கம் செய்யப்படும் என தகவல். மரணமடைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் ஏப்ரல் 30 அன்று புகார் அளிக்கவில்லை என காவல்துறை விளக்கம். மரண வாக்குமூலம் என்ற பெயரில் உள்ள புகார் மனு எஸ்பியிடம் அளிக்கப்படவில்லை என தகவல். மே 2ஆம் தேதி அன்றுதான் ஜெயக்குமாரின் மகன் ஜெஃப்ரின் தனது தந்தையை காணவில்லை என உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் மனுவுடன் தந்தையின் அறையில் கண்டெடுத்ததாக கூறி கடிதத்தை ஒப்படைத்ததாக விளக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் டிஐஜி மூர்த்தி ஆய்வு. 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு இன்று நடக்கிறது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் தேர்வு. நீட் தேர்வை தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். நாடு முழுவதும் 557 நகரங்களில் நீட் தேர்வு நடைபெறும் நிலையில் ஹால் டிக்கெட்டில் தெரிவித்துள்ள நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். தேர்வு மையங்களுக்கு முன்கூட்டியே வருமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தல். முல்லை பெரியாறு அணையில் கூடுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு கேரளாவுக்கு உத்தரவிட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக மனு. முதலீட்டையும் லாபத்தில் பங்கையும் தரவில்லை என கூறி மஞ்சுவல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர் மீது வழக்கு. தயாரிப்பாளர்கள் சௌபின் ஷாஹிர், ஷான் ஆண்டனி, பாபு ஷாஹிர் ஆகியோரின் வங்கிக் கணக்கை முடக்க கீழமை நீதிமன்றம் உத்தரவு. தயாரிப்பாளர்களை பிப்ரவரி 22ஆம் தேதி வரை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் தடை. பணிப்பெண் கடத்தல் வழக்கில் சிக்கிய HD ரேவண்ணாவுக்கு முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதிரடி கைது. இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டம். அயோத்தி ராமர் கோவிலில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சுவாமி தரிசனம். அயோத்தி ராமர் கோவில் நம்பிக்கையின் அடையாளம் எனவும் 500 ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் உயர் மின் அழுத்த டிரான்ஸ்பார்மரில் பயங்கர தீ விபத்து. பட்டாபிராம், சேக்காடு, கோபாலபுரம், தண்டுரை உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. குழந்தையின் கால்களை வெட்டி எடுத்து தனக்குத்தானே பிரசவம் பார்த்த செவிலியர் கொலை வழக்கில் கைது. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த செவிலியரை கைது செய்த போலீசார். காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கருக்கு 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை மத்திய சிறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குச்சாவடியில் தகராறில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர் சஸ்பெண்ட். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வந்தவாசியில் கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி உட்பட 4 பேர் கைது. குடிபோதையில் அடிக்கடி ரகளையில் ஈடுபட்டதால் தீர்த்து கட்டியது அம்பலம். நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு 13ஆம் தேதி முதல் பயணியர் படகு சேவை. இந்தியா இலங்கை வர்த்தக உறவுகள் வலுவடையும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் கட்டுமான பணியில் இருந்த கொத்தனாருக்கு ஹீட் ஸ்ட்ரோக். கணையும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை.
மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் விமானப்படை வீரர்கள் வாகனம் மீது பயங்கரவாத தாக்குதல். 5 வீரர்கள் காயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. விசாரணைக்கு உத்தரவு. உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகர் மீது ரஷ்யா அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல். கட்டடங்கள் தீக்கிரையாகி சேதம். பொதுமக்கள் பலர் படுகாயம். .4 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டி குஜராத் அணியை வீழ்த்தியது பெங்களூரு அணி. IPL புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேற்றம். பிற்பகலில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் சென்னை, பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா, லக்னோ அணிகள் மோதல். டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.